ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சம்பா அவல் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான இந்த கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்திருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டி எடுக்கும் பொழுது நார்மல் அவலை விட இந்த அவல் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் நான் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசித்து சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ அவளுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா மாவுலையும் நான் உருட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், எல்லா மாவுலையும் நான் இது போல் உருட்டி எடுத்துட்டேன். அடுத்து மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்கலாம். மைதாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம வெறுமனே பிரெட் கிராம்ஸில் பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கும் போது உதிர்ந்துடும். அதனால் இது போல் மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இதே போல் ஒரு உருண்டையாக நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டையும் நான் இது போல் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக உங்களுக்கு எந்த எண்ணெயில் பொரிக்க விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை போட்டு எடுத்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் கூட உறிஞ்சவே இல்லை. நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் மாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. அதே போல் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்லாவும் வெந்து வந்திருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம மாப்பிள்ளை சம்பா அவலில் செஞ்சதுனால ஹெல்த்தியானதும் கூட. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.